என்னப்பன் முருகப்பெருமானுக்கு 2வது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி பழைய பூ எல்லாம் எடுத்து அச்சுதை போட்டுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா போட்டுடலாம். கால் படுற மாதிரி இடத்துல போடக்கூடாது. இந்த மாதிரி செடிகள் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். நம்ம வெற்றிலை கட் பண்ணி எடுத்துப்போம். 6 வெற்றிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அருகம்புல் இருக்குது, பிள்ளையார்பட்டி ஹீரோக்கு அருகம்புல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முருகன் ஃபோட்டோ என்கிட்ட இந்த முருகன் ஃபோட்டோ தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எப்போதுமே சாமி கும்பிடுவோம். இந்த பாருங்க, அரிசி மாவில் கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போடுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் ஜவ்வாது கலந்து போட்டுக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கலாம். போட்டு சரவண பவன் நம்ம அதில் எழுதிடலாம். இங்கே பார்த்துருங்க, சரவண பவன் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். சுற்றி நம்ம குங்குமம் வச்சிடலாம் எல்லாத்துலேயும். நம்ம நினச்ச காரியம் நிறைவேற, கடன் தீர, நம்ம மனசு சந்தோஷமாக இருக்க எல்லாத்துக்குமே என்னப்பன் முருகனை வேண்டுனா கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விளக்குக்கும் வச்சுக்கலாம். 6 வெத்தலை தீபம் போடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றுற தட்டில் ஃபஸ்ட்டு பச்சரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெத்தலை இதில் அடுக்கிடலாம். அழகாக இந்த மாதிரி அடுக்கிட்டு இந்த மாதிரி சாமியை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நம்ம சரவண பவன் எழுதியிருக்கிறதுல இப்போ நம்ம வெத்தலையை சாமி முன்னாடி வச்சிடலாம். இந்த மாதிரி சாமி முன்னாடி வச்சதுக்கப்புறம் நம்ம 5 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கலாம். அது மேலே விளக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்த விளக்குக்கலாம் இந்த மாதிரி வெத்தலை வச்சு நாணயம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம விளக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்போதுமே 5 ரூபாய் நாணயம் வைங்க. இந்த மாதிரி வச்சு முடிச்சிடலாம். இதோ பிள்ளையார்பட்டி ஹீரோவுக்கு தான் இந்த அருகம்புல். எப்போதுமே அவருக்கு இந்த அருகம்புல் நான் வைப்பேன். இந்த மாதிரி பூ வச்சுட்டு எல்லா சாமி படங்களுக்கும் நம்ம பூ வச்சு அலங்கரிச்சிடலாம். நம்ம பூ வச்சு எல்லா சாமி படங்களையுமே அலங்கரிச்சதுக்கப்புறம் அந்த சாமி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பாத்திரங்க நம்ம செஞ்சுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக இருக்கார். நைவேத்தியமாக நான் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை, பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றிடலாம். நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், நான் 5 விளக்கு தான் ஏற்றுவேன் எப்போதுமே. கீழே 1, மேலே 2, அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு, வெளியில் 1 விளக்கு, எல்லாம் சேர்த்து 5 விளக்கு ஏற்றுவேன். தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே காமிச்சு முடிச்சிட்டோன்னாவே நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். காலையில் எப்போதுமே நான் 3 வாரமாக சுவாமிமலை போயிட்டுருக்கேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது சுவாமிமலை கோவில். அங்கே போயிட்டு வந்து தான் இந்த பூஜையை நான் ஆரம்பிப்பேன். அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்பவே மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இதை நம்ம சாமி கும்பிட்றப்ப நமக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஓம் சரவண பவன் எழுதி இன்றைக்கி பூஜையை முடிச்சிடலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முருகன்கிட்ட வேண்டிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ.